பெருந்தன்மையின் வடிவமான கடலை கொள்ளாமல் கொடுத்துட்டு கடைசியில் வந்து சீடர்கள் வந்து சபை பணி செய்கிறது வந்து நிறையா இடை மாணவர்களுடைய இடையில் வந்து மறைமுகமாக அப்பொழுது சீடர்கள் வந்து சீடர்கள் ரொம்ப பரம்பரை என்ன காரணம் அப்படின்னு அவங்க தெரியல. நீங்கள் செய்கிறது போகிறது தவறான வழி, நீங்கள் செய்கிறது தவறான வழி, நிறையா செலவு பண்ணுறீங்க அப்படின்னா நிறையா சொல்கிறதுனால அவங்க குழப்பங்கள் இல்லை, சலனங்கள் இல்லை. இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் இல்லாமல் பலவீனமாக இருக்கிறத அவங்க ஃபீல் பண்ணி அதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வழிவடைய சித்தன் தொடுத்த வினாவிலிருந்து சபைக்கு எவ்வாறு ஆற்றல்கள் பெறப்பட்டது, இச்சபையின் மூலம் அமையப்பெற்றிருக்கின்ற இரு சபைகளுக்கு எவ்வாறு ஆற்றல்கள் பகிரப்படுகிறது என்பதற்கு சித்தன் தொடுத்த வினாவிலிருந்து யாம் கூறிய அற்புதமான தடைய சான்றின் மூலம் இதற்குரிய விடைகள், நீ தொடுத்த வினாவிற்குரிய விடைகள் உள் சூட்சமத்தில் அடங்கி இருக்கின்றது. சீடனி அற்புதமாக ஆசி பெற்று சிவமகா வாழை சித்தனிடம் பெருமகா ஆசி பெற்று தன் வில் சபையை நல்சபையாய் நடத்தி வருகின்ற அற்புதமான அத்தகைய சபையின் ஆசானாய் நீர் தளபதியிலே அமர்ந்திருக்கும் அற்புத அத்தகைய சபைக்கு யாம் அகத்தியன் நல்ல ஆசி கொடுத்து யாம் உரைத்தவாறு ஒன்றினை ஒருவன் பெற வேண்டும் என்றால் அவனிடம் இருக்கின்ற தன்னால் இயன்ற அவனிடம் இருக்கின்ற ஒரு நிலைதனை இழக்க வேண்டும் என்ற நிலைதனை அகத்தியன் நாம் உரைத்தோம். இது அகத்தியன் உரைக்கின்ற கூற்று அல்ல, இது பிரபஞ்சம் உரைக்கின்ற கூற்று. ஒரு வடிவம் பெற வேண்டும் என்றால் ஒரு வடிவம் மாற வேண்டும். நாம் அணிய வேண்டிய ஆபரண நிலைகளை அணிய வேண்டும் என்றால் முழு அளவாக இருக்கக்கூடிய அத்தகைய ஆபரணம் செய்யக்கூடிய உலோகம் உருமாற வேண்டும். உருமாறினாலே அது அழகிய ஆபரணங்களாக வடிவமைக்கப்படும் என்கின்ற சூட்சமத்தின்படி இல் சபைகளின் தொடர்பாளர்களாக இல் சபை ஆசான்களாக தொடர்ச்சியாக சபையோடு தொடர்பு கொள்பவர்கள் பல்வேறு விதமான விமர்சனங்களையும் ஏற்ற இறக்க நிகழ்வுகளையும் மற்றவர்களிடமிருந்து வருகின்ற அத்தகைய மாற்று என்ன செயல் வார்த்தைகளையும் தன் செவிகளில் கேட்க நேரிடும். இது இல் சபை சீடர்களுக்கு மட்டுமல்ல, ஆசான்களுக்கு மட்டுமல்ல, இப்பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கலியுக மகான்களாக இருக்கக்கூடிய அத்துணை மகான்களுக்கும் நேரிட்ட இடையூறு என்று யாம் அகத்தியன் உரைக்கின்றோம். எவனொருவனும் நல்நிலை நோக்கி பயணப்படுகின்ற பொழுது அவனை சுற்றி இருக்கக்கூடிய அவன் உறவாளர்கள், அவன் நண்பர்கள், அவனுடைய சீடர்கள் அவனை சித்தனாய் ஏற்றுக்கொண்டவாறு நடித்துக் கொண்டிருக்கின்ற சீடர்களாக இருந்த பொழுதும் அவர்களிடமிருந்தும் சில குறைபாடுகளை சித்தனிடம் உரைக்கின்ற அத்தகைய நிலைகள் வரும். இவையெல்லாம் கலியுகத்தில் நடக்கின்ற ஒரு நிகழ்வு. இதையே அகத்தியன் நாம் உரைத்தோம். இச்சபைக்கு எவ்வாறு ஆற்றல் கொடுக்கப்பட்டது, இச்சபைக்கு எவ்வாறு சிவமகா வாழை சித்தனுடைய ஆற்றல் பெறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்கின்ற நிலைகளையும், எவ்வாறு ஆதி கைலாய சிவசூட்சம நூலை இச்சபை அடைந்தது என்கின்ற நிலை பற்றியும் அகத்தியன் உரைக்கின்ற பொழுது யாம் உரைத்தோம். எத்துணை இகலோக நிலைகளில் ஏற்படுகின்ற ஏற்ற இறக்க நிகழ்வுகள், வசைபாடுகள், சூழ்ச்சிகள், போட்டிகள், பொறாமைகள் அனைத்தும் வந்து நடைபோடுகின்ற இகலோகத்தில் நல்நிலையோடு பரலோகத்தை அடைகின்ற நிலைப்பாட்டிற்காக நடைபோடுகின்ற மாநிலர்களை, சீடர்களை, ஆசான்களை அது தொந்தரவு செய்யக்கூடும் என்பது உண்மை. அதிலிருந்து விடுபடுகின்ற அந்நிலைகளையே சபை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு சீடர்களுக்கும் ஒவ்வொரு சச்சங்கங்களிலும் இச்சச்சங்கங்களின் மூலமாக சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதே உண்மை. அது நீர்த்தளமாக அமையப்பெற்ற அத்தலங்களில் நடைபெறுகின்ற சச்சங்கங்களாக இருந்த பொழுதும் அவ்வப்பொழுது சித்தனோடு உரையாடுகின்ற பொழுது அத்தகைய உரையாடல்களின் மூலமாக கூறப்படுகின்ற நல்வழி அருள்மொழிகளின் மூலமாகவும் இதுபோன்று முழுமதி நன்னாள், சஷ்டி பெருவிழா, ஏகாதசி நன்னாள், வாசி பெருநாள் விழாவிலே நடைபெறுகின்ற சச்சங்க நிகழ்வில் கூறப்படுகின்ற அருள்மொழிகளின் மூலமாகவும் இதுபோன்ற அறிவுரைகளையே சீடர்கள் இல் சபையினுடைய ஆசான்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையே அகத்தியல் உரைக்கின்றோம். அவையெல்லாம் யாம் உரைத்தவாறு
அச்சச்சங்கத்தில் கேட்ட வினா போல சிவபெருமானை வழிபட்டால் கஷ்டங்கள் நேரிடுமா என்று தொடுத்த வினா போல அது மற்றவர்கள் கூறிய அத்தகைய நிலைப்பாட்டிற்காக சீடர்கள் எழுப்பிய வினா. அது சீடர்களுடைய சிந்தையில் இருக்கின்ற வினா அல்ல. அதையே தன் சிந்தைக்குள் ஏற்றி சச்சங்கத்தில் வினாவாக கொடுப்பது என்பது சாலச் சிறந்தது அல்ல. அவனுக்கு சிவபெருமானை வணங்கினால் எந்நிலை வேண்டும் என்று அவர்களே அவனுக்கு பதிலுரைக்கின்ற அற்புதமான ஞானங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். சிற்சபையினுடைய ஆசான்கள், இல் சபையினுடைய ஆசான்கள், பிரபஞ்ச மகா சபையினுடைய அற்புதமான தலைமை சீடர்கள் என்று அகத்தியர் நாம் அழைக்கின்றோம். அதுபோன்ற கல்விகளை கற்றுக் கொடுக்கின்ற ஞான பட்டறையே இஞ்ஞான சபையாகும் என்று அகத்தியர் உரைத்து இது போன்ற சூழ்ச்சிகள், போட்டிகள், பொறாமைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். இதையெல்லாம் உதாசீனப்படுத்திவிட்டு அற்புதமான சிவ நடை போட்டு சிவம் எடுத்து வைக்கின்ற அந்நடை பிறளாது, சிவமகா வாழைச்சித்தன் எடுத்து வைக்கின்ற அடி பிறளாது, அவையெல்லாம் தன் செவிகளில் கேட்டுக்கொள்ளாது எத்துணை பொருள்களை இழந்துவிட முடியும் பூவுலகத்தில் யாம். இப்பூவுலகில் அவையெல்லாம் எங்கிருந்து வந்தன, யார் கொண்டு வரப்பட்டது, யாரால் அனுப்பப்பட்டது, இவையெல்லாம் தனக்குள் இருக்கின்ற அத்தகைய ஆன்மீக அற்புதமான நிலைப்பாட்டின் படியால் தான் தன்னிடம் உள்ள ஒரு சிறு பொருளீட்டலில் இருந்து அதனிடம் இருந்து தன்னால் இயன்ற பொருளீட்டலை இத்தகைய பூவுலகத்திற்கு தான தர்ம நிலைக்காக யாம் செலவிடுகின்ற பொழுது அதன் பொருட்டு பல்மடங்காக நம்மிடம் ஞான நிலையோடு கூடிய அருள் பொருள்கள் வந்து அடையும் என்பதே உண்மை என்று அகத்தியன் நாம் உரைத்து இதையெல்லாம் சீடர்களின் சிந்தையிலிருந்து அகற்றிவிட, அகன்றுவிட அகத்தியன் நாம் நல்ல ஆசிகள் கொடுத்து இது போன்ற அருள் சொற்பொழிவு மொழிகளை கேட்கின்ற சீடர்கள் அருள் மொழிகளை, அருள் பொருள் மொழிகளை கேட்கின்ற சீடர்கள் யாவரும் அற்புதமான அத்தகைய நிலைநோக்கி பயணப்பட அகத்தியன் நாம் நல்ல ஆசிகளை வழங்குகின்றோம். சபை ஆசான்கள் அனைவருக்கும் அற்புதமான ஆசிகள் கொடுத்து இது போன்ற சச்சங்கள் நிகழ்வு என்பது மாநகரில் நடந்து கொண்டிருந்த பொழுதும் எத்துணை மாநிலங்கள் இத்தகைய வளாகங்களில் இருந்த பொழுதும் எவருக்கேனும் அத்தகைய பாக்கியம் இருக்கின்றதா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இத்தகைய பூவுலகில் இதுபோன்று ஒரு மானிடன் அமைக்கப்பட்ட இத்தகைய சிவபுரை களமதிலே மானிடன் மகத்துவமாக சிவகுருவில் இருந்து அமைக்கப்பட்ட இத்தகைய பூவுலகில் அமைக்கப்பட்ட சிவபுரை தலத்திலே இதற்கு நாமம் சூட்டியது யார்? சித்தன் அல்ல, சீடர்கள் அல்ல, சிவபெருமான் சூட்டிய நாமம் இது. இத்தலத்திற்கு எவன் பெயர் சூட்டியது? அகத்தியன் சூட்டிய பெயர் இது, திருச்செந்திலகம் என்று. இத்தகைய அகத்தில் இக்கூரையில் வந்து அமர்கின்ற அற்புதமான பாக்கியம் எவனுக்கு கொடுத்து வைத்திருக்கின்றது என்று யாம் அகத்தியன் வினா கொடுக்கின்றோம். இத்தகைய பாக்கியம் பெற்ற அத்துணை சீடர்களும் அகத்தியனின் சீடர்கள், அகத்திற்குள் இருக்கும் அகத்தியனின் சீடர்கள், அகத்தியனை தன் குருவாய் மாற்றி அமர்ந்திருக்கின்ற சிவமகா பாலை சித்தனுடைய சீடர்கள். இச்சீடர்களுக்கு இது போன்ற ஐயப்பாடுகள் எழவே கூடாது என்று அகத்தியன் நாம் நல்ல ஆசி கொடுத்து கண் திறந்த பொழுதும் இவன் சீடன் அல்ல, அகத்தியனே. கண் திறந்த பொழுதும் இவன் அகத்தியனே கண் திறந்து பேசுகின்றான். இது போன்ற அருள் பொறுமணி எங்கும் காண இயலாது. இச்சீடனை, இம்மாநிலனை இவ்வளாகத்திற்குள் வெளியில் சென்று அமர வைத்து இது போன்று உரை கூறிப்பாரும், கூற சொல்லி கேட்டு பாரும். முடிந்தால் அகத்தியன் யாம் இவ்விடமிருந்து அகல்கிறோம் என்கின்ற சான்றிதழை கொடுத்து அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம். இது இச்சபைக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான பரிசு. இப்பரிசினை பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு சீடர்களும் அவரவர்கள் இல்லத்தில் இது போன்ற ஆட்களினை பயன்படுத்தி கூறுகின்ற அருள் மொழிகளை பயன்படுத்தி தன் வில்லாலோடும் தன் மழலைகளோடும் தன் உறவாளர்களோடும் உறவாடுகின்ற பொழுது அனைவரும் உமது திருவடியில் சரணடைவர் என்பது உறுதி என்று அகத்தியன் நாம் சான்றளித்து அமர்ந்திருக்கின்றோம் இச்சபையில்.